வணக்கம். இந்த வீடியோவில் தஞ்சாவூர் ஸ்பெஷல் தவளை அடை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. தவளை அடை செய்கிறதுக்கு 3 கப்பு பச்சரிசி எடுத்துக்கணும், 1/2 கப்பு கடலைப்பருப்பு, 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக உளுத்தம்பருப்பு, தேவையான வத்த மிளகாய் எடுத்துக்கணும். பச்சரிசியை நல்லா களைஞ்சிட்டு நிழலில் உணர்த்தி எடுத்து வச்சுக்கணும். களைஞ்சி உணர்த்திய பச்சரிசியை ஒரு வானிலையில் போட்டு நல்லா இதுமாரி வறுத்துக்கணும். கலர் மாறாமல் நல்லா அரிசி பொரிகிற வரைக்கும் வறுத்துக்கணும். சிகப்பாக வறுக்க வேண்டாம். கடலைப்பருப்பையும் வத்த மிளகாவையும் போட்டு நல்லா செவக்க வறுக்கணும். கடலைப்பருப்பையும் உளுத்தம்பருப்பையும் தனித்தனியாக தான் போட்டு வறுக்கணும். சேர்த்து போட்டு வறுத்தா உளுத்தம்பருப்பு சீக்கிரம் வறுபட்டுடும். அதனால் கடலைப்பருப்பு தனியாக வறுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு எடுத்து வச்ச உளுத்தம்பருப்பு 1/2 கப்புக்கு கம்மியாக போட்ட உளுத்தம்பருப்பை இதேமாரி நல்லா செவக்க வறுக்கணும். உளுத்தம்பருப்பு சீக்கிரம் வறுபட்டுடும். அதனால் கிட்டக்க இருந்து இப்படியே கிளறிட்டே இருக்கணும். இப்போ உளுத்தம்பருப்பும் வறுத்து எடுத்து வச்சாச்சு. வறுத்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெத்த மிளகா இதை ஒரு மிக்சியில் போட்டு ரவா பதத்தில் அரைச்சிக்கணும். ரொம்ப மாவாக அரைக்க வேண்டாம். இதேமாரி எடுத்து பார்த்தீங்கன்னா ரவா மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த பதத்தில் அரைச்சிக்கணும். வறுத்து வச்ச அரிசியையும் மாவு பதத்தில் அரைக்காமல் நைஸ் ரவா பதத்தில் அரைச்சிக்கணும். அரிசி மாவோட வறுத்து வச்ச பருப்பு பொடியையும் நல்லா கலந்துக்கணும். இப்போ இதில் தேவையான உப்பு சேர்த்துக்கணும். இப்போ தாளிக்கு தேவையான பொருட்கள் எண்ணெய், கடுகு, பெருங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தேங்காய் துருவல் எடுத்துக்கணும். இப்போ எந்த பாத்திரத்தில் தாளிக்கிறோமோ அதில் எண்ணெயை விட்டுட்டு கடுகை போடணும். கடுகு போட்டுட்டு பச்சை மிளகாவை 2 கீறி போடணும். இப்போ பச்சை மிளகாவை 2 எக்ஸ்ட்ரா போட்டு வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். உரப்பு கம்மியாக இருந்ததுன்னா இப்போ இந்த வதக்கின பச்சை மிளகாவை கொதிக்கிறப்ப தண்ணியில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கருவேப்பிலை, பெருங்காய பொடியை சேர்த்துக்கணும். இப்போ இதில் துருவி வச்ச தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கணும். அரைச்சி வச்ச மாவு 1 பங்குன்னா 2.25 பங்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். தேங்காய் சேர்த்து கொதிக்க வைக்கிறதுனால கொஞ்சம் பொங்கி வரும். பொங்கி வர்றப்ப ஒரு கிளறிட்டு இப்போ இந்த அரைச்சி வச்ச மாவை பொறுமையாக சேர்த்துக்கணும். இப்படி பொறுமையாக போட்டால் தான் கட்டி தட்டாமல் இருக்கும். இப்போ அரைச்சி வச்ச எல்லா மாவையும் இப்படி சேர்த்துட்டு ஒரு நல்லா கிளறிட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு பிளேட்டை போட்டு மூடிடணும். இந்த வாணலி கொஞ்சம் மெல்லிசாக இருக்கிறதுனால நல்லா கிளறி விடணும். இப்போ ஒத்தாப்பில் நல்லா சேர்ந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. வெந்தோன்னே ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சுட்டு நல்லா ஆற வரைக்கும் வெயிட் பண்ணணும். எல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் எண்ணெயை தடவிட்டு இதேமாரி தட்டணும். ஃபஸ்ட்டு ஒரு தோசைக்கல்லை நல்லா சூடாக்கிட்டு அதில் எண்ணெயை விட்டுட்டு தட்டி வச்ச இந்த அடையை போடணும். அடையை போட்டுட்டு சைடில் கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு ஒரு பாத்திரத்தை போட்டு மூடி வச்சா தான் நல்லா வேகும். நார்மல் அடை வேக வைக்கிறாப்புல கொஞ்சம் நாழி வேக வச்சுட்டு எடுத்துட்டு திருப்பி போடணும். திருப்பி போட்டதுக்கப்புறம் சைடில் கொஞ்சம் எண்ணெயை விட்டு வேக வைக்கணும். 2 பக்கமும் வேக விட்டு எண்ணெயை விட்டு எடுத்தால் இது மாதிரி இருக்கும். அதே மாதிரியே பாக்கி எல்லா உருண்டையும் இதுமாரி தட்டி போட்டு வேக விட்டு எடுத்து வைக்கணும். இந்த தவளை அடை எங்கள் அக்காவோட ஸ்பெஷலு. அதனால் நீங்களும் இதே மாதிரியே இதே பக்குவத்தில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.